அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை, புரட்டாசி மாதத்தின் முதல் நாள். மறக்காமல் இந்த ஒரே ஒரு காய்கறியை வாங்கி நாளைய சமையலில் சேர்த்து பாருங்கள். நிரந்தரமாக பெருமாள் உங்கள் வீட்டிலேயே தங்கிவிடுவார். நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய புரட்டாசி மாத தொடக்கத்தை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பெருமாளுடைய சக்தி மிக்க மந்திர ஜபம் அது. அந்த முக்கிய பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. கட்டாயமா தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோவை நீங்க பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறதும் மிக மிக எளிமையான ஒரு சின்ன தாந்திரிக முறைன்னு கூட சொல்லலாம். பெருமாள் நம் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமி தாயாரும் நம் வீட்டிலேயே இருப்பாங்க. மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எந்த வழிமுறையாக இருந்தாலும் சரி மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த காய்கறியும் எளிதாக கிடைக்கக்கூடியது தாங்க. அது என்ன காய்கறி, அதை எந்த நேரத்தில் பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே நிறைய பெருமாள் கோவில்களில் வைகாசி மாதத்துல தாங்க பிரம்மோற்சவங்கள் நடைபெறும். ஆனால் திருப்பதியில் புரட்டாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறும். அதே போல மகாவிஷ்ணுவிற்கு மிக மிக உகந்த நாள் புதன்கிழமை. ஆனால் திருப்பதி பெருமாளுக்கு உரிய நாள் சனிக்கிழமை. திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதியினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குங்க. அதுல முக்கியமான வழிமுறை அவருக்கு பிடித்தமான நைவேத்தியத்தை நாம் செய்வது. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த காய்கறியை நாளைய ஒரு நாள் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாதுங்க. நாளைய தினம் செய்வது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். அதே போல புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமைகள் மற்றும் இந்த புரட்டாசியில் நீங்க அடிக்கடி இந்த காய்கறியை சமைப்பது பெருமாளுடைய அனுகிரகத்தை பூரணமாக நமக்கு பெற்றுத்தரும். வாய்ப்பு இருக்கிறவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. முடிந்தால் பெருமாளுக்கு துளசி மாலை நீங்க வாங்கி கொடுங்க. நிறைய பணம் சேரணும், கடன் தொல்லை நீங்கணும், பொன்னும் பொருளும் சேரணும்னா அதற்கு பெருமாளுடைய ஆசீர்வாதம் நமக்கு பூரணமாக தேவை. சரிங்க, நாளைய தினம் நாம் சமைக்க வேண்டிய அந்த காய்கறி என்னன்னு பார்க்கலாம். அதுதாங்க கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காய் பீன்ஸ் மாதிரியே இருக்கும். உங்க எல்லாருக்குமே இந்த காய்கறி பற்றி தெரியும். சிறுங்கசப்பாக இருக்கக்கூடிய காய்கறி, பெருமாளுக்கு மிக மிக பிடித்தமானது. அதிலும் இந்த புரட்டாசி மாதத்தில் கொத்தவரங்காய் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இந்த கொத்தவரங்காயை நீங்க எப்படி வேணாலும் சமைக்கலாம். பொரியலாக செய்யலாம் அல்லது சாம்பார்ல நீங்க ஆட் பண்றதா இருந்தா அப்படியும் சேர்த்துக்கலாம். இருந்தாலும் இந்த கொத்தவரங்காய் பொரியலாக செய்வது விசேஷம். அதை செய்து பெருமாள் படத்திற்கு முன்பாக நைவேத்தியம் செய்யுங்க. நாளைய தினம் புதன்கிழமையாக இருப்பதனால காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் யமகண்டம். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இந்த 2 நேரத்தை மட்டும் தவிர்த்திடுங்க. மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த கொத்தவரங்காயை பெருமாளுக்கு நீங்க நைவேத்தியம் செய்யலாம். இந்த புரட்டாசியில் அடிக்கடி கொத்தவரங்காய் பொரியலை பெருமாளுக்கு நைவேத்தியம் செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக அதிசக்தி வாய்ந்த சர்வவசிய மாலை. சில பொருட்களை நம்ம சகல ரோக நிவாரணின்னு சொல்லுவோம். அதாவது நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. அதே போலதாங்க இந்த சர்வவசிய மாலை. 7 வசிய கற்களை மஞ்சள் நிற கயிற்றால் கட்டி நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த வசிய கற்கள்ல இயற்கையான சிறு பிளவுகள், கோடுகள் நமக்கு தெரியும். அதுல இருந்து தாங்க இதனுடைய சக்திகள் நமக்கு வெளிப்படும். இந்த சர்வவசிய மாலையை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக அதிரடியான பணவரவை தரக்கூடியது. இரண்டாவது குலதெய்வத்தின் அருளை பூரணமாக பெற்று தரக்கூடியது. வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக ஏற்படும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், போட்டி, பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் கெட்ட சக்திகளும் வீட்டுக்குள்ள நுழையவே முடியாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் நீங்கும். அதே போல சில வீடுகள்ல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், குழப்பங்கள்னு வீட்டில் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த சர்வவசிய மாலையை நீங்க பயன்படுத்தும் போது வீட்டில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வீட்டில் எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸ்டா அமைதியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அன்பும் கருணையும் நிரம்பி வழியும். இந்த சர்வவசிய மாலையை நீங்க உங்க கையில ஒரு 10 நிமிஷம் வச்சு பார்த்தீங்கனாலே ஒரு நல்ல
பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. அதிலும் மஞ்சள் நிற கயிறால இந்த வசிய கற்களை நம்ம கட்டி இருப்பதனால வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த மாலையை வீட்டில் நம்ம நிறைய இடங்களில் தொங்க விடலாம். முதலாவதாக வீட்டின் தலைவாசல் நிலைவாசலுடைய 2 பக்கத்திலும் இந்த மாலையை நீங்க தொங்க விடலாம். உங்க வீட்டில் அதிகமான திருஷ்டி கிடையாது, பணவரவிலும் பெரிய அளவிற்கு தடைகள் இல்லைன்னு சொல்றவங்க தலைவாசலின் நடுப்பகுதியில மட்டும் ஒரு மாலையை நீங்க தொங்க விடலாம். அடுத்ததாக வீட்டின் பூஜை அறை, தனி பூஜை அறை இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்டில் நீங்க சுவாமி படங்கள் எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அங்கேயும் இந்த மாலையை நீங்க தொங்க விடலாம். நாம் மனமுருகி செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், பூஜைக்கான பலன்கள் பல மடங்காக நமக்கு கிடைக்கும். வீட்டிற்கு ஒரு தெய்வீக கவசம் உருவாகும். அடுத்த முக்கியமான இடம் பணம் நகைகள் வைக்கக்கூடிய பீரோவிலும் இதை நீங்க தொங்க விடலாம். ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஹூக் மாதிரி நீங்க மாட்டிட்டு அங்கேயும் இந்த வசிய மாலையை நீங்க தொங்க விடலாம். நிரந்தரமான பணவசியம், புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நகைகள் அடமானத்தில் இருந்தால் அதையும் உடனடியாக மீட்கும் வாய்ப்புகள் உருவாகும். இந்த சர்வவசிய மாலை இன்னமும் நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த மாலையை மாட்டி வைத்த 3 மாதங்கள்ல மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக நாம் பார்ப்பது மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ், அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை. இந்த ஆமையை வாங்கி வீட்டினுடைய ஹால் பகுதி, வரவேற்பறை, பெட்ரூம்ல அல்லது பூஜை அறையில நீங்க வைக்கலாம். அல்லது பிசினஸ் பண்றீங்க, வியாபாரம் செய்றீங்க, அங்க இருக்கக்கூடிய இடத்திலும் இந்த ஆமையை வைக்கலாம். முதல் விஷயம், இந்த ஆமை இருக்கும் இடத்துல பாசிட்டிவிட்டி நிரம்பி வழியும், வீட்டின் வாஸ்து தோஷங்களை நீக்கும். இதையெல்லாம் தாண்டி இந்த ஆமையின் முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அதுல 3 எந்திரங்கள் நமக்கு தெரியும். ஸ்ரீ சக்கர யந்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ குபேர யந்திரம். தினமும் வெறும் 2 நிமிஷம் இந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய எந்திரங்களை நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும், நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஆரம்பிக்கும். பணவசியம் ஏற்படுவதுன்னு மட்டும் கிடையாதுங்க, நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நம்மை தேடி வரும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு வாழ்க்கையில ஒரு நாள் கூட அதிர்ஷ்டம் இருந்தது கிடையாது, லக்கே எனக்கு இருந்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த ஆமையின் முதுகில் தெரியக்கூடிய இந்த எந்திரங்களை தினமும் 2 நிமிஷம் நீங்க பார்த்துட்டு வாங்க, அதிர்ஷ்ட மழையில் நீங்க நனைவீங்க. இதை தாண்டி நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். ஏதோ மார்க்கெட்டிங்காக, வியாபாரத்திற்காக நான் சொல்லலைங்க. நம்ம கிட்ட இந்த தாந்திரிக பொருட்கள் வாங்கின நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதுல ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குதுன்னு. இதற்கான காரணம், ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த தாந்திரிக பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறோம். இப்ப நம்ம பார்த்ததை போல இன்னும் நிறைய தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.